எப்படி பண்ணா உங்க ஜாதகம் இருக்கட்டுங்க. ஆனா சிவாலின்னு சொல்லி பாருங்களேன். ஒரு மந்திரத்தை சொல்ல போறேங்க. இதை கேட்டுக்கோங்க. இந்த மந்திரம் சொன்னால் இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க. தான தர்மங்கள் செய்வதிலே வல்லவராக ஒருவர் மாற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு நிறைய பணம் வேணும். அந்த பணத்தை வாரி வழங்கக்கூடியவர் வெள்ளிக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே வாராகி நேயர்கள் வாழ்க்கையிலே வளம் பெருகட்டும். ஐயா, எங்களுக்கு பெரும் நன்மைகள் நடக்க வேண்டும், வறுமை நீங்க வேண்டும், வேலை கிடைக்க வேண்டும், ஏதாவது வழி சொல்லுங்க ஐயா. ஆமாங்க ஐயா, இப்ப நான் சொல்ல போற கதையை கேட்டாலே உங்கள் வீட்டிலே வறுமை விலகப் போகிறது. இந்த கதையில் வரும் பெயரை கேட்டாலே எங்கும் மனதிலே அமைதி நிறையப் போகிறது. அப்படியே ஒரு 5000 வருஷம் முன்னாடி கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு பெரும் தனவான் இருந்தார். இந்த பெரும் தனவானுக்கு பெயர் சங்கன் என்று பெயர். அவனிடம் இல்லாத பொருட்களே கிடையாது. ஊர்ல எல்லா கோடீஸ்வரங்களும் அவர்கிட்ட தான் வந்து ஏதாவது கடன் வேணும், கைமாத்து வேணும்னா கேட்பாங்க. ஒரு நாள் அவர் பாதையிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு முதியவரை பார்த்தார். அந்த முதியவரை பார்த்ததும், சார் நீங்க எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு தானே? ஆமாம்ப்பா, எனினும் முதுமை வந்து விட்டது, இப்ப என்னால எதுவும் சாப்பிட முடியாது, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். இவருக்கு ஒரு அச்சம். ஓ, முதுமை வந்து விட்டால் நம்மால் இந்த உலகத்திலே அனுபவிக்க இயலாதா? அப்ப எல்லாம் மாயையா என்று சொல்லி ஒரு புத்தரிடம் செல்கிறார். புத்தர் என்று சொன்னால் வெவ்வேறு காலகட்டத்தில் வரக்கூடிய ஞானிகள் என்பதை நாம் உணர வேண்டும். அவருக்கு வந்து காக்கசூட புத்தர் அப்படின்னு பேரு. அவரிடம் செல்கிறார். சென்று, ஐயா, எனக்கு ஞானத்தை தாருங்கள், எனக்கு இந்த வாழ்க்கை நிலையற்றது என்பது புரிதல் வந்துவிட்டது என்றார். உன்னால் முடிந்த தான தர்மங்களை செய்ய துவங்கு என்றார். ஒரு சிறு செயலை செய்ய துவங்கினார். அவர் வீட்டு வாசல்ல ஒரு 4 நாய்க்குட்டி வருது, சோற போட துவங்கினார். செல்வம் பெருக துவங்கியது. ஓ, நம்ம தர்மம் செய்தால் செல்வம் பெருகுகிறது என்ற கருத்து மனதிலே பதிந்தது. ஒரு காலகட்டத்திலே எல்லாவற்றையும் அவர் மக்களுக்காக தந்துவிட்டு சென்றார். அந்த பிறவி அத்துடன் முடிந்ததும் அடுத்த பிறவியிலே ஒரு வியாபாரியாக பிறக்கிறார். இந்த வியாபாரியாக பிறந்த பிறவியிலும் அவருக்கு பலருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. நேர்மையான வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் தன்னுடைய அந்த வியாபாரத்தை விட்டுவிட்டு துறவு நிலையிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாய் பசியில் வாடுவதை காண்கிறார். உடனே அவர் உண்ட உணவு இருக்கு இல்லைங்களா, அது வயிற்றுக்குள்ள இருக்கு. ஏன்னா அவரே ஒரு துறவியாக மாறிவிட்டார். அடுத்தவரிடம்தான் உணவு கேட்டு சாப்பிட வேண்டிய நிலை. அந்த நாய் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது. பக்கத்திலே அதன் குட்டிகள் தவித்துக் கொண்டிருக்கின்றன. என்னடா ஒருத்தன் பசியில வாடுறானே, இவனுக்கு உதவுறதுக்கு இந்த நேரத்துல எனக்கு எதுவும் இல்லையே என்று யோசிக்கிறார். காட்டு பாதை, அந்த காலத்துல யோசிச்சு பாருங்க, 300 400 கிலோமீட்டர் காடு. டக்குன்னு இப்படின்னாரு, அந்த சாப்பாட்டை வாந்தி எடுக்கிறாரு. அந்த குட்டி நாய்க்குட்டிகளுக்கு கொடுத்து அதை உயிரை காப்பாற்றி விடுகிறார். இரவு யோசிக்கிறார், ஆறு நம்மளால ஒருத்தரோட பசியை கூட உடனே போக்க முடியல, உயிரை காப்பாற்ற முடியல, என்ன மனுஷ பிறப்படா இது அப்படியே நாம சலிச்சுக்கிறோம் இல்லையா? அத போல உடனே அப்பொழுது பிரபஞ்சத்துக்கு அவரது ஓசை கேட்டு விடுகிறது. உடனே அங்கே சாக்கிய முனி புத்தராக எப்பொழுது வருவாரோ, நீ மீண்டும் மறுபிறப்பெடுத்து எல்லோருக்கும் உதவக்கூடிய நிலையிலே இருப்பாய் என்று அந்த ஒரு உள்ளுணர்வு வந்துவிட்டது. அந்த பிறப்பும் முடிந்தது. மற்றொரு பிறவியிலே அரசனாக பிறக்கிறார். பாருங்க, புண்ணியம் பண்ண பண்ண என்ன ஆகுது, ஒவ்வொரு பிறவி ஒவ்வொரு ஸ்டெப்பா ஏறிட்டார். அரசனாக பிறந்த பிறவியில மட்டும் ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சுங்க. பக்கத்து ஊருக்கும் இவருக்கும் சண்டை. பக்கத்து ஊருக்கு போற சாப்பாட்டை 7 நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாரு. அப்பதான் அவன் சரண்டர் ஆவான்ட்டு. 7வது நாள் தன் தவறை உணர்கிறார். ஆனா அந்த கர்மா கணக்குல சேர்ந்து விட்டது. காலங்கள் உருண்டோடின. புத்தருடைய அவதாரம் வருகிறது. இந்த நேரத்துல நான் இப்போ ஒரு மந்திரத்தை சொல்ல போறேங்க. இதை கேட்டுக்கோங்க. இந்த மந்திரம் சொன்னால் இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க.
ராகுவினால் வரக்கூடிய தீங்குகள் அப்படியே நீங்கி நன்மையா மாறும். இதை நான் அனுபவத்துல உணர்ந்திருக்கேன். நமோ தாசோ பகவதோ அரஹதோ சம சம்புத்தாச. நமோ தாசோ பகவதோ அரஹதோ சம சம்புத்தாச. நமோ தாசோ பகவதோ அரஹதோ சம சம்புத்தாச. இதுல இந்த தாச அப்படின்னு வருது பார்த்தீங்களா, ரெண்டாவது வார்த்தை. அது வந்து ராகுக்கான மிக பெரிய பரிகாரமாக பயன்படுத்தப்படக்கூடியது. அப்ப என்ன ஆச்சு, இதை 3 தடவை சொன்னாலே உங்களுக்கு இப்ப பலருக்கும் இருக்கக்கூடிய ஜாதகத்திலே ராகுவினால் ஏற்படக்கூடிய தீங்குகள் நீங்கி இருக்கும். எனக்கே அனுபவம் உண்டு அதுல. அப்போ அந்த புத்த பெருமான் அவதார நிலைகள் வந்து விடுகிறது. ஒரு தகவல் வருது, பக்கத்து ஊர்ல ஒரு குழந்தை பிரசவத்திலே ஒரு மகாராணி அல்லாடி கொண்டிருக்கிறார் என்று. அது வேற யாரும் இல்லைங்க, அந்த குழந்தை தான் சென்ற பிறவியிலே தான தர்மங்கள் செய்த அந்த புண்ணிய ஆத்மா. ஆனா கடைசி பிறவியில அது ஒரு சின்ன தப்பு பண்ணிருச்சு இல்லைங்களா, பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த பிறவியில. அதனால அடுத்த பிறவியிலே அது திண்டாடி கொண்டிருக்கிறது பிரசவ நிலைகளை கடை தேற்ற. அவங்க அப்பா ஓடி வராரு, ஐயா நான் பக்கத்து நாட்டு மன்னன், என் குழந்தையும் பிழைக்கணும் தாயும் பிழைக்கணும். புத்தர் பெருமானினார். புத்தர் சொன்னார், கவலைப்படாதே, அவன் என் சீடன், கண்டிப்பாக வருவான், உலகத்திற்கு நன்மையை செய்வான். உடனே ஒரு அவதார புருஷராக சிவாலி தேரர் வந்தார். புத்தர் பெருமானே சொல்லுவார், என்னுடைய சீடர்களிலே மிக மிக முக்கியமானவர் மேன்மையானவர் சிவாலினுவர். இத்தனைக்கும் எத்தனையோ சீடர்கள் இருந்தார்கள். சாரிபுத்தர் ஞானத்திலே மிகப்பெரியவர். மொகலானா என்று சொல்லக்கூடியவர் சித்து விளையாட்டுகளில் அவருக்கு ஈடணியாக இன்று வரை யாருமே கிடையாது. இவங்கெல்லாம் புத்தரோட இருந்தவங்க. ஆனா நமது சிவாலி தேரர் அதெல்லாம் கிடையாது. அவர் அமைதியாக இருக்கக்கூடியவர். எனினும் தான தர்மங்கள் செய்வதிலே வல்லவராக ஒருவர் மாற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு நிறைய பணம் வேணும். அந்த பணத்தை வாரி வழங்கக்கூடியவர் சிவாலி தேரர் பெயரே. நீங்க எப்பெல்லாம் சிவாலி சிவாலின்னு சொல்லி பாருங்களேன், பணம் கொட்டுங்க. இது உண்மை. எங்கன்னா இந்த தாய்லாந்து, சீனா, ஜப்பான் அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஃபுல்லா இவரை நினைக்காதவர்கள் கிடையாது. நினைத்து வாழ்க்கையில் வீண் போனவர்களும் கிடையாது. எல்லாம் கோடீஸ்வரர்களாக மாறினார்கள். புத்தர் பெருமான் காலத்திலே அந்த தாய்க்கு பிரசவம் சுகமாக நடக்கிறது. அந்த குழந்தை பிறந்ததும் அதை புத்தர் பெருமானிடம் எடுத்து வருகிறார்கள். பிறந்ததுமே கருவிலே திருவுடைய சிவாலி தேரர் பேசத் தொடங்கினார். உலகமே மாயை என்பதை எடுத்துரைக்க துவங்கினார். குழந்தை பிறந்ததும் நான் அவர்கிட்ட போய் புத்தர்கிட்ட சீடராக சேர்ந்துக்கிறேன்னு. அம்மா வேண்டாமா, நீ அவர்கிட்ட போய் சீடராக சேராதே, வேண்டாம் தாயே என்றார். ஆனா எல்லா தாய்க்கும் இருக்கிற பாசம் தானே. அப்போ இங்கேயே அரண்மனையில இரு, நீ வந்து எல்லா ராஜபோக வாழ்க்கையை அனுபவித்துக்கொள், ஆனா காட்டுல போய் கஷ்டப்படணுமே கண்ணா, நீ எவ்வாறு மழையை தாங்குவாய் என்றெல்லாம் அந்த தாய் கையை பிடிக்கிறார். இல்லம்மா, நீயும் மாறுதலுக்கு உட்பட்டவள், நானும் முதுமை எனும் மாறுதலுக்கு உட்பட்டவன் அந்த ஞான குழந்தை சொல்லிக்கொண்டே புத்தர் பெருமானிடம் சென்றது. அந்த காலகட்டத்துல திடீர்னு உலகம் முழுக்க ஒரு பஞ்சம், உணவே இல்லை, எல்லாரும் தவிக்கிறார்கள். உடனே புத்தர் சொன்னார், யாரெல்லாம் சிவாலி தேரர் பேரை சொல்கிறீர்களோ அல்லது யாரெல்லாம் சிவாலி தேரரை நாடுகிறீர்களோ என்ன நடக்குதுன்னு பாருங்கன்னார். எல்லாரும் போறாங்க அவருடைய துறவு நிலையிலே தவத்திலே இருக்கக்கூடிய அந்த மடத்திற்கு. எளிமையான மடம். அங்கே சென்றவர்கள் அனைவருக்கும் உணவு கிடைக்கிறது. சென்றவர்கள் அனைவருக்கும் அவர்களது பொருளாதார கோரிக்கைகள் நிறைவேறுகிறது. ஊரே ஆச்சரியப்பட்டு போச்சு. அதே போல ஒரு முறை காட்டிலே 500 சீடர்களுடன் சிவாலி தேரர் செல்கிறார். அந்த காடுன்னு சொல்லக்கூடியது உலகத்திலேயே கொடுமையான ஒரு பாலைவனமாம், மழையே பொழியாத பாலைவனம். ஆனால் இவர் பாதம் பட்டவுடன் மழை பொழிய துவங்குகிறது. அங்கே இருக்கக்கூடியவர்கள் திருடர்கள் கூட வந்து தங்கள் பொருட்களை எல்லாம் தந்து உணவை தந்து மனம் மாறிவிட அனைவருக்கும் ஒரு நன்மை ஏற்பட்டு விடுகிறது. இப்போது நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, ஏன்னா சிலருக்கு ஜாதகத்துல 2ஆம் இடம் எனும் சொல்லக்கூடிய தனஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது அவர்களுக்கு 11ஆம் இடம் எனும் லாபஸ்தானம் இயங்காமல் இருக்கலாம்,
அல்லது 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் எனும் மறைவு ஸ்தானங்கள் ஏதோ ஒரு வகையிலே வலிமை பெற்றிருக்கலாம். எப்படி பண்ணா உங்க ஜாதகம் இருக்கட்டுங்க. ஆனா சிவாலின்னு சொல்லி பாருங்களேன், அவர் கையிலே ஒரு கொடை வைத்திருப்பார். ஆமாம், பக்தர்களை காப்பாற்ற ஒரு கொடை. மற்றொரு கையிலே ஒரு சின்ன குச்சி, உங்களை தாங்கி பிடிக்கக்கூடிய வகையிலே ஒரு பை, வரவங்களுக்கெல்லாம் எடுத்து தரத்துக்கு. கருணையோட வடிவங்க. நீங்க நினைச்சிட்டீங்கல்ல, இனி எல்லாம் நல்லது நடக்க போகுது. கட்டாயம் உங்கள் வீட்டிலே வறுமை விலகப் போகிறது, செல்வம் பெருகப் போகிறது. சிவ சிவா.